சுரக்காய் நறுக்கியாச்சு. குக்கரில் பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி கீழே போட்டிருக்கு, மேலே சுரக்காய் போட்டிருக்கு. இப்போ குக்கரில் வச்சு 3 விசில் வச்சுட்டு தாளிக்க வேண்டியவன். சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். சுரக்காய் கூட்டு தாளிக்க போகிறோம். இந்த பாருங்கள், சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சுரக்காய் எல்லாம் போட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கு. மஞ்சத்தூள், உப்பெல்லாம் தாளிச்சாச்சு. பாருங்க சுரக்காய் கூட்டு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. செட்டிநாட்டு சுரக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும்.